ஹை டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாேருக்கும் சாரிடா, இவ்வளோ நாள் வீடியோ வரல. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல் லிங்க்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் என்னாச்சுக்கான்னு கேட்குறீங்க நிறைய பேர். நான் சூன் போட ட்ரை பண்ணுறேன்டா, ஓகேவா? எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், யாரும் பிடிக்காமலாம் பார்க்க வேண்டாம். நான் யாரையும் கட்டாயமாக படுத்தலை. ஓகேடா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நான் 2 பார்ட்டாக பிரித்து போட போகிறேன்டா, பிகாஸ் எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை. ஸோ இருக்க வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், ஓகேவாடா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் தான் மயன், நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பாவமான பொண்ணுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே உங்கள் அம்மா தான். ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு கசப்பான பாஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் அம்மாவை இழந்திருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கா, அண்ட் அவங்க உங்களோட ஸ்டெப் சிஸ்டர், ஓகேவா? உங்களுக்கு உங்கள் ஸ்டெப் சிஸ்டர்னால் சுத்தமாக பிடிக்காது. அவளுக்கும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கும் அவளுக்கும் 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. அவள் ரொம்ப ஆட்டிடியூட், ரொம்ப திமிர் பிடிச்சவ, எப்போவுமே மணி மைண்டடாகவே இருப்பாள். அவளுக்கு எல்லாமே பணம் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாள். உங்கள் அப்பாவும் அப்படி தான். உங்கள் அப்பாவுக்கு தான் பணம் தான் எல்லாமே. உங்களை பெருசாக ஒரு பொருட்டாகவே கண்டுக்க மாட்டார். ஸோ நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, ஓகேவாடா? சரி, உங்கள் இன்ட்ரோ போதும். இப்போ ஜங்குக்கோட இன்ட்ரோ போயிடலாம். ஜங்குக்கு இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஜங்குக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதனால் நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோட பார்ட்னர்ஷிப் பண்ணலான்ட்டு நிறைய ட்ரை பண்ணுவார். பட் இவருக்கு அந்தளவுக்கு அந்த இது இல்லாததுனால நிறைய பேர் அவரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே ஜங்குக்கு எப்படியாவது நம்ம ஒரு ரிச் மேன் ஆகணுன்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகேடா, இந்த இன்ட்ரோவே போதும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் இப்போ நீங்கள் தான் உங்கள் பெட்லேருந்து எழுந்திக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, பிகாஸ் இன்றைக்கி தான் உங்கள் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. என்ன தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு உங்கள் அம்மா கூட இல்லைன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அம்மா, என்னையோட எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நான் காலேஜ் போகிறேன். நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? நான் காலேஜ் போகிறப்ப நீங்களே என்னை எழுப்பி, நீங்களே என்ன பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுத்து நான் காலேஜ் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்கலை. இல்லை, சரி பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்கள் சாகிறப்போ, மயன் நீ நல்லா படிக்கணும், நீ பெரிய ஆளாக வரணும் மயன், அப்படி சொன்னீங்கல்ல. ஸோ அம்மாக்காக மயன் படிக்க போகிறான், நல்லா படிக்க போகிறான். எப்போவுமே நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. நீங்கள் மேலே இருந்தாலும் எப்படியும் சந்தோஷமாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன், அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் யார்? மயன் மேடம், நான் தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க உங்கள் வீட்டோட மேட் தான். உள்ளே வாங்க. மயன், ரெடி ஆகலையா? உங்களுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஓகே, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாத்ரூம் போயிடுறீங்க. ஸோ இப்படி உங்கள் அக்கா பார்க்கலாம். இதில் உங்கள் அக்காவோட நேம் சைலாடா. ஸோ சைலா அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கா. ஸோ எங்கள் அப்பா தான், சைலா இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா? டேட், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். சைலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன டேட்? கல்யாணத்தை தவிர மற்ற எது சொன்னாலும் ஓகே. சைலா உனக்கு 30 வயசு ஆகுது. டேட், ஸோ வாட்? அதனால் என்ன? இப்போது எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்களா என்ன? நான் இப்போயே சந்தோஷமாக தான் இருக்கேன். ஸோ டோன்ட் ட்ரை டு மேக் மீ டு ஃபால் தட் வாட் ஐ எல். என்னால் காலையில் அதை பற்றி பேசாதீங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு சைலா எந்திக்கிறா. ஸோ இப்போ நீங்கள் தான் கீழே வரீங்க. வந்துடுச்சு 7:30 அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. ஸோ அவளுக்கு தான் உங்களை சுத்தமாக பிடிக்காதே. ஸோ நீ கீழே வந்துட்டு, அப்பா நான் காலேஜ் போகிறேன். சரிம்மா, போயிட்டு வா. அப்பா, என்ன? அது ஒன்றும் இல்லை, மயன் சாப்பிட்டுட்டு போ அப்படி சொல்லிட்டு மேட் சொல்கிறாங்க. அப்போ சைலா, இவ 3 வேலையை சாப்பிட்டுட்டே இருக்கட்டும், நானும் அப்பா மட்டும் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பார்த்துக்குறோம், இவ சாப்பிட்டு சொத்தளிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு சைலா சொல்கிறா. அப்போ நீங்கள், அக்கா இந்த பாரு, உங்கள்கிட்ட எத்தனை பற்றி சொல்கிறேன், என்னை அக்கான்னு கூப்பிட்டாதானே, எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு சைலா கோபமாக சொல்கிறா. அப்போ நீங்கள், சரி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், ஒயின் சாப்பிட்டுட்டு போ அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பிகாஸ் உங்கள் அப்பா எப்பவுமே உங்களை பெருசாக கண்டுக்கவே மாட்டார். அவருக்கு எப்பவுமே சைலா மட்டும்தான், சைலா என்ன சொன்னாலும் செய்வார். ஸோ உங்களை பிடிக்காதுன்னு இல்லை, உங்கள் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். உங்களுக்கு கேர் பண்ணிக்கணும், உங்கள் மேலே அனுபவிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்ததில்லை. ஸோ அப்படியே நீங்கள் தான் டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. ஸோ இப்போ மேடு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ சைலாவுக்கு கோவமாக வருது உங்களை பார்க்குறப்பே. ஸோ அவளை, டேட் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி சாப்பிட்டு போமா.
அதான் இது வந்து உட்காந்துக்குச்சுல, எனக்கு பசியே இல்லை அப்படி சொல்லிட்டு சைலா அங்கேருந்து போகிறா. அவள் ரொம்ப ஆட்டிடியூடான கேர்ள். இப்போ கூட ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்பும் அண்ட் ஒரு பேண்ட் மட்டும் தான் வியர் பண்ணியிருக்கா. ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, ரொம்ப மாடர்னாக இருக்கா. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் சின்னதாக ஒரு குர்த்தி செட் மாதிரி போட்டிருக்கீங்க, ஃப்ரீயாரெலாம் விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க மேக்கப்பே இல்லாமல். ஸோ அப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, மயன் காலேஜுக்கு போனோமா, படித்தோமா, வந்தோமான்னு இருக்கணும், புரியுதா? சரிப்பா, அங்கே போய்ட்டு இந்த லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு எதாவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்புறீங்க. பிகாஸ் உங்கள் அப்பா உங்களுக்கு கார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நீங்கள் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நடந்து போகிறீங்க. எப்படியோ நல்லபடியாக காலேஜ் சேர்ந்தாச்சு அப்படி சொல்லிட்டு இப்போது காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே நல்லாவே போகுது. உங்களுக்கு பெருசாக யாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கல. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் கிடச்சிருக்கா. அவள் பேர் சனா பற்றி சொல்லணும்னா அவளும் உங்களை மாதிரி தான், ரொம்ப சேம் தான். நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, கேரக்டர் வைஸும் சரி, அப்பியரன்ஸ் வைஸும் சரி. அப்போ நீங்கள் சனா உங்ககிட்ட கேட்குறா, மயன் நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேவே கேட்குறேன், நீ தப்பான்னு வச்சுக்காத. சரி உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, எப்படி இருந்தாங்க? உனக்கு அக்கா இருக்காங்கன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க ஸ்டெப் சிஸ்டர்னு சொல்கிறேன், அது எப்படி? அதெல்லாம் ஒரு பெரிய கதை சனா, அதெல்லாம் நான் உனக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளம்புறீங்க. ஸோ இதே சைட் ஜங்குக் பார்க்கலாம். அவர் புதுசாக ஓப்பன் பண்ண அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ ரொம்ப கோவமாகவும் இருக்குது அவருக்கு சேம் டைம். பெருசாக அவருக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அப்படியே உட்காந்துருக்கப்போ அவரோட ஆஃபீஸ்க்கு ஒரு பர்சன் என்ட்ராக்குறாங்க. ஸோ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, சேலா வந்துட்டு அடி. ஜங்குக் என்னாச்சு, ஒரே பதட்டமாக இருக்க, வாட் ஹேப்பன் பேபி அப்படி சொல்லிட்டு சேலா போய் ஜங்குக் ஹக் பண்ணுறா. ஆக்சுவலாக ஜங்குக்கு இதில் ஏஜ் வந்து 25 தான். ஆமாம், ஜங்குக்கு விட சைலா 5 years ஹெல்டர் தான். ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ ஜங்குக்கும் சைலாவும் லவ் பண்ணிட்டுருக்காங்க, தேர் ஆல் டேட்டிங். ஸோ ஜங்குக்கு அப்படியே, சைலா வழக்கம் போல தாண்டி, ஒன்றும் இல்லை, அவனும் பார்ட்னர்ஷிப்புக்கு வரமாட்டான். ஜங்குக் நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன், எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நான் என் கையிலே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாம் நமக்கு தான். எப்போ சேலா இதே தான் 4 வருஷமாக சொல்லிட்டுருக்கேன், உனக்கும் வயசாகுது எனக்கும் வயசாகுதுல, இதை பாடுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உட்காரு அப்படி சொல்லிட்டு சேலா ஜங்கு பக்கத்தில் உட்காடுறா. ஸோ அப்போ ஜங்கு சேலாவை பார்த்துட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடி? என்ன ஜங்குக், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 1 crore வேணும். வாட் 1 crore? எதுக்கு ஜங்குக் அவ்வளோ பணம்? என்னடி கேள்விலாம் கேட்குறேன்? இல்லை இப்போது திடீர்னு 1 crore கேட்குறியே, அதான். இல்லை பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், அதனால தான். சரி ஜங்குக் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சேலா ஜங்கோட அக்கௌண்ட்டுக்கு 1 crore ட்ரான்சாக்ஷன் பண்ணுறா. ஸோ ஜங்கு அதை பார்த்துட்டு, ஓகே சேலா, வேலை இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஆனால் சேலா அப்படியே ஜங்கு பேக்கப் பண்ணிவிட்டு, பேபி நம்ம ஒன்றா இந்த 1 week ஆகுது, கொஞ்சம் கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. சேலா எனக்கு புரியுதுரி, எனக்கும் கூட இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும்ல, இப்படியே இருந்தால் எப்படியும் அப்பா ஒத்துப்பான். அப்போ சேலா மனசுலேயே, நீ இப்படி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எங்கள் அப்பா ஒத்துக்க போகிறதில்ல, என்னாச்சரி? ஒன்றும் ஜங்கு, சரி நீ ஒர்க் பாரு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சேலா அங்கேருந்து கிளம்புறா. ஸோ நீங்கள் இப்படி காலேஜ்லாம் முடிச்சுட்டு இப்போ நடந்து வந்துட்டுருக்கீங்க. சனா உங்கள் வீட்டு சைடு இல்லை, அவள் வேறு சைடு. ஸோ அதனால் அவள் வேறு பக்கமாக போயிடுறா. ஸோ நீங்களும் இந்த பக்கம் வரீங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துருக்கீங்க பஸ்க்காக. ஸோ அந்த சைடு தான் ஜங்குக்கோட கார் வந்து நிற்குது. ஸோ நீங்கள் அந்த காரெல்லாம் கண்டுக்கல, உங்கள் காரில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப அமைதியான ஒரு காமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் இருக்குது அந்த சாங் வந்து. ஸோ அப்படி ஜங்கு காரில் உட்காந்துட்டு யார்கிட்டயும் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கேட்கல. நீங்கள் அழகா வானத்தில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்கு கோவமாக காலை கட் பண்ணிவிட்டு, ஒச்சட் எப்பவுமே எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படி சொல்லிட்டு காரை விட்டு வெளியே வராரு. ஸோ வெளியே வந்தோடனே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அழகாக வானத்தை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜங்கு உங்களை பார்த்துட்டு, என்ன இப்போ பார்த்து சிரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி மேலே பார்க்குறாரு. ஸோ அங்கே பேர்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதை பார்க்குறப்பையும் அவர் மனசு ஒரு மாதிரி அமைதியாகுது, ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு பஸ்ஸும் வந்துடுது. ஸோ நீங்கள் ஏறி போய்ட்றீங்க. ஸோ அப்போ தான் ஜங்கு உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அங்கே இல்லை. ஸோ அவரும் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ எப்பவுமே உங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, எப்போயாச்சும் மேடு இருப்பாங்க. ஸோ சில டைம் அதுவும் அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் போய் உட்காருங்க. ஸோ இன்றைக்கும் மெய்ட் வீட்டில் இல்லை. ஸோ சேலா தான் மேட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்பா. ஸோ ஏன்னா நீங்கள் கஷ்டப்படணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க, போர் அடிக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கீங்க, ரீல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே டைம் போயிடுது. ஸோ அப்படியே 8 o'clock ஆகுது. உங்கள் அப்பா அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. மயன் எப்போ வந்த? அப்பா நான் 4 o'clock வந்துட்டேன். ஏன் 4 o'clock? காலேஜ் தான் 2 o'clock முடியுது. இல்லைப்பா இன்றைக்கி பஸ்ஸு கொஞ்சம் லேட்டு. சரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள், அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு என்ன? அப்பா நான் ஒன்று கேட்கவா?
என்ன வயன் என்ன பணம் எதுவும் வேணுமா? இல்லைப்பா எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம். அப்புறம் என்ன? அப்பா நீங்கள் ஏன் என்னை வெறுக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களை ஏன் என்ன பிடிக்கல? நான் என்னப்பா பண்ணேன்? எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன திட்டுறீங்க, என்கிட்ட ஒரு நாள் கூட சிரித்து பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் அக்கானா மட்டும் உங்களுக்கு பிடிக்குது. ஏன்ப்பா? நானும் உங்களுக்கு பொண்ணு தானே. ப்ளீஸ் என்கிட்ட பாசமாக இருங்க. எனக்கு அம்மா பாசமாக கிடைக்கல. வயன் ஷட்டப். என்ன பேசிகிட்டு இருக்கா? நானே ஆஃபீஸில் டென்ஷனாக வரேன், நீங்கள் புலம்புறதெல்லாம் வேறங்கன்னு வச்சுக்கோ அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அங்கேருந்து போகிறாரு. அப்பா ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அப்பா கையை பிடிக்கிறீங்க. அப்போ சைடில் உள்ளே வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு சூப்பர் டேட் சூப்பர், இவ கூட ஒட்டி உறவாட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லை, வயன் கை விடு அப்படி சொல்லிட்டு தட்டி விடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ சைடில் வந்துட்டு உங்கள் முடியை பிடிச்சிட்டு ஏய் சின்னடி, எங்கள் அப்பாவை எங்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறியா? எப்படி உங்கள் ஆத்தா பிரித்தாலும் அது மாதிரி என் அப்பாவை எங்கிட்டேருந்து பிரிக்கலான்னு பார்க்குறியா? முன்னையெல்லாம் போனால் போதும் நீங்கள் விட்டதே பெரிய விஷயம். அப்பா இவளை இங்கேருந்து துரத்தி விட்டுடலாம். இதெல்லாம் வேண்டாம். ஏன்பா? இதை பாரு, இன்னும் இவளோட சொந்தக்காரங்களாம் உயிரோடு தான் இருக்காங்க. இப்போ நான் இவளை இங்கேருந்து துரத்தி விட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களாம் சண்டைக்கு வருவாங்க. அப்பா நீங்கள் இதை பாரு வயன், தயவு செய்து விட்டுரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா மேலே போயிடுறாரு. சரி அவ்வளோ திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. நீங்களும் அழுத்துட்டே போயிடுறீங்க. ஸோ உங்கள் டேஸ்லாம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே 3 months ஆகிடுச்சு. ஸோ இதே சைடு சைலாவும் ஜங்குக்கும் ஒரு கெஃபேயில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கா சைலா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. வாட்? என்ன ஜங்குக்கு சொல்கிற? கல்யாணமா? இவ்வளோ சீக்கிரமா? எதுக்கு? ஏன்டி பயப்படுற? கல்யாணம் தானே சொன்னேன். இந்த பாரு சைலா, நீ கல்யாணம் பண்ணாதான் என்னால் பிஸ்னஸில் கொஞ்சம் டாப்பில் போக முடியும். இப்போதைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. ஜங்குக் இல்லை அது என்னடி, நம்ம ஆல்ரெடி 4 years ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இப்போ நீ இப்படி யோசிக்கிறேன்? இல்லை ஜங்குக், அது நான் உன்னை விட வயசில் ரொம்ப பெரியவளாச்சு, அதெல்லாம் தெரிஞ்சு தானே லவ் பண்ணோம். ஏஜ்லாம் ஒரு விஷயமே இல்லை. என் வீட்டில் நான் பேசுகிறேன், வீட்டில் நீ உங்கள் அப்பா கிட்டே பேசு. இல்லை ஜங்குக் இது சரியாக வராது. என்னடி ஜங்குக், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் என்ன இல்லை வேற என் தங்கச்சி வயனா. வாட்? உன் தங்கச்சி வயனா? இந்த பாரு செயலா என்ன பேசிகிட்டு இருக்க? நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேர் லவ் பண்ணுறப்போ உன் தங்கச்சி இதுக்கடி நான் மேரேஜ் பண்ணிக்கணும்? சமோ எல்லாம் ஒரு காரணமாக தான். இந்த பாரு, நீ என்ன மேரேஜ் பண்ணனா உனக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கிடைக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். என்னடி வளரிட்டு இருக்க? எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஆல்ரெடி உன் மேலே தானே இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவளுக்கு போக வேண்டிய சொத்தும் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவளுக்கு போயிடுச்சுன்னா எனக்கு 50 தான் கிடைக்கும். அதில் எப்படி என்னால் உனக்கு பாதி கொடுக்க முடியும்? இந்த பாரு, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கோ. அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டனா அவளோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நீ எழுதி வாங்கிடு. அதுக்கப்புறம் அவளை டிவோர்ஸ் பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜோங்குக். சரி அதெல்லாம் சரி வராதுரி, நான் தங்கச்சி பார்த்தது கூட கிடையாது. இந்த பாரு, பாதி சொத்து இருந்தாலும் போதும். ஜோங்குக் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. எப்படி உங்கள் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க? ஏன்டி? ஏன்னா நான் உன்னை விட பெரியவ. ஏய் அதான் அதில் தெரிஞ்சு தான் நீ லவ் பண்ண, இப்போ என்ன சும்மா அதே சொல்லிட்டு இருக்கா? ஜங்கு காம் டவுன், நான் சொல்கிறது கேளு. இந்த பாரு, வயனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அதுதான் நல்லது. நான் சொல்கிறது கேளு, இல்லைன்னா கிளம்பு அப்படி சொல்லிட்டு செயலா சொல்கிறா. ஸோ ஜங்குக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. பிகாஸ் அவள் உங்களை பார்த்துருக்க கூட மாட்டார். ஏய் உன் தங்கச்சி நான் பார்த்தது கூட கிடையாதுடி. ஆமாம் உனக்கு தங்கச்சி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. இந்த பாரு, அவள் உடனே என் கூட பிறந்த தங்கச்சிலாம் இல்லை, அவள் என்னோடய ஸ்டெப் சிஸ்டரா? சரி இப்போது என்னதான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. அதுதான் நான் சொன்னேன், நீ வயனை மேரேஜ் பண்ணிக்கோ. அது எப்படி உடனே மேரேஜ் பண்ணிக்க முடியும்? ஜங்குக் அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் ஜங்குக்கிட்ட ஏதாவது ஐடியா சொல்கிறா. ஸோ ஜங்குக்கும் அதெல்லாம் ஓகேன்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் தான் காலேஜ் கிளம்புறீங்க. ஸோ இன்றைக்கும் இல்லாத திருநாளா செயலா அவங்கக்கிட்ட வந்துட்டு வயன் அக்கா என்னாச்சு? ஐயோ சாரி மேடம், பரவாயில்ல அக்கானே கூப்பிட்டுக்கோ. என்ன நிஜமாப்பா? இந்த பாரு, இனிமேல் நீ காலேஜுக்கு பஸ்லலாம் போக வேணாம், காரில் போ. இல்லை பரவாயில்ல நான் பஸ்லேயே போகிறேன். என்ன எனக்கே எடுத்து பேசுகிற? ஒழுங்கா காரில் போ அப்படி சொல்லிட்டு சைலா சொல்கிறா. நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் கார் ஏறுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காரில் போகிறீங்க. ஆமாம் இது வரைக்கும் உங்களை எங்கேயுமே காரில் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் காரில் போகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு டிரைவரு, நீங்கள் அழகாக சாஞ்சிட்டே போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனோடனே கார் பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ டிரைவர் அங்கிள் தான் இறங்கி பார்த்துட்ருக்காரு. அங்கிள் என்னாச்சு? தெரியலம்மா, கார் கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சு. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவரும் செக் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. பட் உங்கள் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ தூரத்தில் உங்களை பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன் அப்படியே ஒரு கார் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வராரு. ஸோ நீங்கள் அந்த காரை பார்த்துட்டு என்ன இந்த கார் நம்மக்கிட்ட நிற்கிது அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்க் தான் வெளியே வராரு. ஸோ நீங்கள் ஜங்கை பார்க்குறீங்க. மே ஹெல்ப் யூ அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாரு. ஸோ நீங்கள்
அது சரி என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நான் காலேஜ் போகணும் அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஜங்கு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறாரு. இப்போதே கார் ஒர்க் ஆகிற மாதிரி தெரில, நான் உனக்கு கொண்டு போய் காலேஜில் விட்டுமா? இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து போகிறீங்க. ஆனால் ஜங்குக்கு உங்கள் பின்னாடியே வராரு. சரி என்ன வேணும்? இல்லை வயசு பொண்ணு தனியாக போறியே, இங்கே தானே இருக்கும் காலேஜ், நான் கொண்டு போய் விடுறேன் வா. இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன், சொல்கிறேன்ல அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன் வா. உனக்கு ஆல்ரெடி டைம் ஆகுது, இன்றைக்கி உனக்கு எதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் பீரியடே. சரி வா நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வா பையன், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஐயோ ஜங்குக், அதோ ஐடி கார்டு போட்டிருக்கேன். ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கூட காரில் ஏறிங்க. சௌரம் அப்பா நல்ல வேலை மாட்டல அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் ஜங்கு பார்க்கவே இல்லை, அப்படியே திரும்பியும் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன இப்போ பார்க்கவே மாட்டா? சரி எப்பவுமே காரில் தான் போவியா? இல்லை நான் எப்பயும் பஸ்ஸில் தான் போவேன். ஓ ஏன் நீங்கள் கூட திடீர்னு காரு? இல்லை என் அக்கா இன்றைக்கி தான் எனக்கு காரில் போக சொன்னான், நான் வந்த நேரமாக ரொம்ப தெரியல, கார் பஞ்சர் ஆகிடுச்சு, அதுக்கும் என்ன தான் திட்டுவா. ஓ அக்கா உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பிடிக்கும், ஆனால் அவளுக்கு தான் என்ன பிடிக்காது. சரி நீங்கள் எதுக்கு என் பர்சனல் டீட்டெயிலாக கேட்டுட்ருக்கீங்க? இல்லை சும்மா வரையே அதான் பேச்சு கொடுத்துட்டு வரலான்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் வரீங்க. ஸோ சும்மா உங்கள் காலேஜ் வெளியே காரை நிப்பாட்டாரு. ஸோ நீங்கள் காரை விட்டு இறங்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு போகலான்னு போகிறீங்க. ஸோ அப்போ ஜங்கு தான் வயன் என்ன, என் பேர் ஜியான் ஜங்குக், இதா இது என்னோடய கார், இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, வச்சுக்கோ தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு இந்த ஃபீலிங்லாம் புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கார்டை பார்த்துட்டு எப்படி வரீங்க? அப்போ பின்னாடியிலேருந்து சன்னா வந்து ஒய்யன் எழுதியாச்சு என்ன ஒரு மாதிரி இருக்கா? ஆமாம் யார் இது கார்லலாம் வந்து இறங்குற? அது தெரியல, யாரும் தெரியலையா? யாரும் தெரியாமல மேடம் கார்லலாம் வந்தீங்க, எழுது கையில் கொடு அப்படி சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கி பார்க்குறா. ஜியான் ஜங்குக், யார் இது பேரே நல்லா இருக்கே, தெரியல, நான் இன்னைக்கு காரில் தான் வந்தேன். காரில் வந்தியா? ஆமாம் என் அக்கா தான் என்னை காரில் போக சொன்னான். நிஜமாக சொல்கிறேன்? ஆமாம் ஆனால் பாதிலே கார் நின்றுச்சு, அதானே பார்த்தேன், உன் அக்காவுக்காது உன்னை காரில் அனுப்பணுங்கிற எண்ணமாச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ இவர் தான் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் ஏறினேன். ஓ பார்த்துனே சமான்சமாக இருக்காரே மயன், போய் சொல்கிறியா பாய் ஃப்ரெண்டா? ஏச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி படிக்க போகிற இடத்துல லவ் அது இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளாஸுக்கும் போய்ட்றீங்க. ஸோ அப்படியே காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வெளியே வரீங்க. வெளியே பார்த்தா உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, பிகாஸ் ஜங்குக் தான் உங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸ் கிட்டே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வேறு யாருக்கா வெயிட் பண்ணுவார் போலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிறீங்க. அப்போ ஜங்குக் தான் மயன் அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பவே இல்லை. ஏய் மயன் நில்றி அப்படி சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் யாரடி என்ன நினச்சிட்ருக்கீங்க? காலையில் ஏதோ லிஃப்ட் கொடுத்தீங்கன்னு பார்த்தா இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை உன்னை பிக்கப் பண்ணிக்கலாம் தான். நீங்கள் யார் என்ன பிக்கப் பண்ணுறதுக்கு? நான் போய்க்க தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்போ ஜங்குக் தான் வயன் நான் சொல்கிறது கேளு. ஓகே சரி ஓகே நீ என் கூட காரில் வா. எதுக்கு நான் உங்கள் கூட காரில் வரணும்? இந்த பாரு ஓகே நீ வர வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ எப்படியும் 1 வீக் தான் ஜங்கு உங்களை துரத்தி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் எங்கே போனாலும் வரதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் தான் சனா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் பின்னாடி யாரை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக் தான். உங்களுக்கு என்ன வேணும்? நானும் பார்த்துட்டே இருக்கேன், 1 வீக்காக என் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். வயன் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, என்னால் இதை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு ஜங்குக் உங்ககிட்ட வராரு. என்னது என்ன சொல்லணும்? வயனது தெரில, உன்னை ஒரு வாரமாக தான் பார்த்தேன், உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிச்சுடி. உன்னை அந்த சிரிப்பு, உன்னோட இந்த கோவம், நீ கோவப்படுறப்போ உன் சிக்ஸ் எல்லாம் அப்படி சவக்குது, அவ்வளோ அழகாக இருக்கா வயன், ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். அவர் பேசுகிறப்போ அவர் சிரிக்கிறப்போ அவரோட சிக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே எங்கள் முன்னாடி போட்டுட்டு என்னாச்சு பார்த்துட்டே இருக்க, ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இதை பாருங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பாட்டு வந்துட்டு லவ் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் எனக்கு ஒன்றே போட்டுவார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நடந்து போகிறீங்க. ஆனால் ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. பையன் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, என் கையை விடுங்க, இங்கே யாராவது பார்த்துருவாங்க, எனக்கு பயமாக இருக்குது. பையன் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் மோசமானவலாம் இல்லடி, இதை பாரு இங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வயன், இன்னொரு இந்த கேரக்டர் எனக்கு ஒன்று மாதிரி பொண்ணுங்களை தாண்டி ரொம்ப பிடிக்கும் வயன், ஐம் ட்ரூலி லவ் யூ, ப்ளீஸ் என் லவ்வை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜங்கோட ஆன்சர் தட்டி வச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ இதெல்லாம் சனா வீட்டுக்கு போயிட்டு சனா கிட்ட சொல்கிறீங்க. அவனா விழுந்து சிரிக்கிறா. ஏன் நிஜமாக சொல்கிறேன், அந்த ஆள் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணானா, ஏன்டி ரிஜெக்ட் பண்ண? அந்த ஆள் தான் பார்க்க அழகாக இருக்கால அப்படி சொல்லிட்டு சனா சொல்கிறா. சனா நிப்பாட்டு, அழகாக இருந்தால் மட்டும் போதுமா, அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது வயன், ஆல்ரெடி உங்கள் அப்பாவுக்கு ஒன்றையே பிடிக்காது. ஸோ உனக்கு பிடிச்ச பையனா அவருக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல என்ன,
என்னடி இப்படி சொல்கிற? பின்ன இந்த பாரு பையன், உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிவிடு. உனக்கு அவரை பிடிச்சிருக்கு தானே? அதெல்லாம் இல்லை. ஏய் என்னடி அதெல்லாம் இல்லைங்கிறது இப்படி தரமாற்றதோடு சொல்கிற? ஒழுங்கா சொல்லு பையன், உனக்கு அவரை பிடிச்சிருக்கு தானே அப்படி சொல்லி கேட்குறா. நீங்கள் இல்லை ஒரு வாரம் என் பின்னாடி வந்தால் உடனே அவர் எனக்கு பிடிச்சிடணுமா? அப்போ ஒரு மாதம் பின்னாடி வந்தால் ஓகேவா அப்படி சொல்லிட்டு சனா அவங்களை கிண்டல் பண்ணுறா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஜங்குக்கு காணும். எப்பவுமே அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணுவார் பஸ் ஸ்டாண்டில். என்ன எனக்கு காணும்? ஒரு வேளை நம்ம கோவமாக பேசிட்டு போனதுனால கோச்சிக்கிட்டாரோ? மொயன் இப்போ நீ எதுக்கு அவரை பற்றி நினச்சிட்டு இருக்க? சும்மா அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஆனால் சங்குக்கு வரவே இல்லை. ஸோ அப்படியே காலேஜும் போகிறீங்க. நீங்கள் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு சொன்னா, என்ன மொயன் ஒரு மாதிரி இருக்க? இல்லடி அது ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு, உன் பாட்டி வரலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்பே தெரிஞ்சிருச்சு. என்ன அவர் வரலையா? ஆமாம். என்ன தேடுறியா? தேடலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாஸை கவனிக்கிற மாதிரி ஹேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசு ஜங்குக்கு தான் தேடுது. ஸோ அப்படி கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஆர்வமாக வெளியே வரீங்க. பிகாஸ் ஜங்குக்கு என்ட்ரன்ஸ் கிட்டே வெயிட் பண்ணுவார் இல்லையா? ஸோ வந்து பார்க்குறீங்க, காணும். உங்கள் மைண்ட் அவ்வளோ அப்செட் ஆகிடுது. அவ்வளோதானா, இவனும் ஒரு வாரம் தான் போலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. அப்போது அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகி வடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க சங்குக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் சங்குக்கு இல்லை, அங்கே ஒருத்தன் நாயம் கொஞ்சிட்ருக்கான். நீ ஏன் திரும்பி பார்க்குற? மைண்ட் இதெல்லாம் தப்பு அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்பாக்கே அப்படி சொல்லி சவுண்ட் கேட்குது. இல்லை இது அவன் நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வயன் இல்லி அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்ட உடனே அவ்வளோதான், அவ்வளோ ஹாப்பி உங்கள் ஃபேஸில். அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்க் தான். ஸோ உங்களுக்கு ஜங்கு பார்த்தோன்னே அப்படி ஒரு ஹாப்பினஸ் உங்கள் ஃபேஸில், அப்படி ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. ஸோ ஜங்க் அப்படியே வேகமாக கிட்டே வந்துட்டு, என்னடி கல்லேருந்து என்ன தேடினியா? சரி அதெல்லாம் நான் ஒன்றும் தேடல, போய் சொல்லாத பையன், உங்கள் கல்லே தெரியுது. சரி வா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. உங்களால் கையெடுங்கன்னு சொல்லிட்டு தட்டியும் விட முடியல, தள்ளவும் முடியல. உங்களுக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சங்கு கூட நடந்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. சங்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தராரு. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சாப்பிடு அப்படி சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அப்போ சங்கு தான், ஓகே நான் எல்லாவும் சொன்னேன், என்னை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஐ எம் ஜியான் சங்கு. நான் இப்போ புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு அக்கா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு சங்கு சொல்கிறாரு. சரி நீ உன்னை பற்றி சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்னோடய பேர் வயன், அதான் தெரியுமேடி. எனக்கு அப்பா இருக்கார், அக்கா இருக்காங்க, அம்மா இல்லை. ஓ என்னாச்சு அம்மாவுக்கு? சாரி வயன். இல்லை அம்மா இறந்துட்டாங்க 10 வயசாக இருக்கப்பே. ஓ உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அவர் பிஸ்னஸ்மேன். கிம் கம்பெனி தெரியுமா? ஆமாம். அங்கே மேனேஜராக இருக்காரா? இல்லை அந்த ஓனரே எங்கள் அப்பா தான். வாட், உங்கள் அப்பா கிங் கம்பெனியோட ஓனரா? ஆமாம். சைலா தெரியுமா? சைலா பிரசிடெண்ட். ஆமாம் என் அக்கா தான். வயன் ஆர் யூ சீரியஸ்? நிஜமாக சொல்கிறேன்? ஆமாம். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு? ஏன் பிடிக்காமல் போனோம்? உங்கள் அப்பா சிஓ வந்தால் எனக்கே நீ உன்னை பிடிக்காமல் போனோம் அப்படி சொல்லிட்டு சவுண்ட் கேட்குறாரு. நீங்கள் அப்படி சவுண்டே பார்க்குறீங்க. ஸோ உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் ஃபாலோ ஆகுது. என்னாச்சு வயன், ஏன் அழுற? இல்லை சங்குக் வர்றா, ஃபஸ்ட் டைம் என் பேர் சொல்லிலாம் கூப்பிடுறேன். இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாரும் என்கிட்ட பாசமாக பேசினதில்லை. எல்லோரும் என்னை எப்பவுமே ஹர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்கு. ஆனால் எனக்காக நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்கிறீங்க. ஸோ சங்கு அப்படியே உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, பையன் நான் என்ன வேணால் பண்ணுவேன்டி, இதை பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை அக் பண்ணிக்கிறாரு. என்னன்னு தெரியல, உங்களுக்கும் அவர் அக் பண்ணணும்னு தோணுது. ஸோ நீங்களும் அக் பண்ணிக்கிறீங்க, அவருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படியே 2 பேரும் அக் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 3 months போயிருக்கும். நீங்களும் ஜங்குக்கும் பயங்கரமாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜங்கு தான் எல்லாமேன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் ஜங்கு வந்துட்டார் இல்லையா? ஸோ உங்களை எப்பவுமே சிரிக்க வைக்கிறாரு, உங்கள் கூடவே இருக்கார், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கிட்ட உங்கள் பாஸ்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு, பேபி கவலைப்படாதீ, என்றைக்குமே கூடவே இருப்பேன், ஓகேவா, ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கா ஐ லவ் யூ டூ, நீங்களே எப்போயுமே எங்கள் கூடவே இருக்கணும், என்னை விட்டு போக மாட்டீங்களா, எங்கள் அம்மா மாதிரி. வயன் நான் போக மாட்டேன், எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும்டி, நான் அப்படியே உன்னை விட்டு போவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பேசுகிறாரு. ஸோ இதே சைடு கட்டாதான் சைலா தான் ஜங்குக்கோட கேபினில் கோமா உட்காந்துட்ருக்கா. ஸோ இப்போ ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக உள்ளே வராரு. என்ன ஜங்குக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா போல். ஏய் சைலா எப்படி இங்கே வந்த? நானும் பார்த்துட்ருக்கேன், 6 months இந்த கண்டுக்கிறதே இல்லை. என் தங்கச்சியை உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க தான் சொன்னேன்.
உன்னை லவ் பண்ண சொல்ல. பேபி டோன்ட் வரி, நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவளுக்கு டவுட் வரக்கூடாதுல்ல. ஆமாண்டா, ஆக்சுவலாக சைலா வந்து சங்குக்கிட்ட உங்களை லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி மேரேஜ் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ தான் டவுட் வராதுன்னு சொல்லிட்டு. சைலா, ஆனால் உன் தங்கச்சி ரொம்ப ஒஸ்டடி. ஏன்டா, ஏன் என்னாச்சு? ஏதாவது அந்த மாதிரிலாம் இல்லை. எடுத்தவொடனே நம்பிடுறான். எது சொன்னாலும் என்னை நம்பி எல்லாத்தையும் சொன்னான். என்ன சொன்னான்? அவள் பாஸில் நடந்ததெல்லாம். எது? என் அம்மாவை கொண்டதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, எப்போ கல்யாணத்தை பற்றி பேசலாம்? சங்குக் ஒரு 2 months வெயிட் பண்ணு. மைண்ட் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சைலா சொல்கிறா. ஸோ ஜங்க் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே சைலா கிட்டே போயிட்டு சைலா அப்படியே ஜங்க் கூட லேப்பில் ஏறி உட்காந்துட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ணுறா. அப்போ ஜங்க் தான், இது வரைக்கும் அவளுக்கு எனக்கு ஒரு கிஸ் கூட இருந்ததில்ல, ஏன் ஜங்குக்கு ஃபீல் பண்ணுறியா? கிளடி, அப்போ தானே அவளுக்கு என் மேலே நம்பிக்கை வரும், அதெல்லாம் வரட்டும் அப்படி சொல்லிட்டு அவள் ஜங்குக்கு கிஸ் பண்ணுறா. ஸோ அப்படியே அந்த டே பாஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. பிகாஸ் இன்றைக்கி உங்களோட பர்த்டே. இது வரைக்கும் உங்கள்கிட்ட யாரும் விஷ் பண்ணது கிடையாது. நீங்கள் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ மேட்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு, மயன் என்னம்மா எங்கே கிளம்பிட்டேன்? இன்றைக்கி என் பர்த்டேல ஆண்டி, அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலான்ட்டு. ஓ ஹாப்பி பர்த்டே வயன், தேங்க்யூ ஆண்டி அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே கிளம்பி கீழே போகிறீங்க. சைலா அவங்கள பார்க்குறா. போடி போ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அப்போ உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, வயன் எங்கே போகிற? அப்பா அது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன். இது என்ன புது பழக்கம்? இல்லைப்பா இன்றைக்கி என்னோடய பர்த்டே. இப்போ அதான் ஒரு கேடு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனோன்னே சங்கோட கார் தான். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். சங்கா வந்துட்டிங்களா, ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதானா, எனக்கு வேறு எதுவும் இல்லையா? தோ அப்படி சொல்லிட்டு ஒரு ரெட் ரோஸ் பொக்கே எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. அது அவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு, சங்கா இது நிஜமா எனக்கா? இது ரொம்ப அழகாக இருக்குது, இது வரைக்கும் எனக்கு இது மாதிரி யாருமே கொடுத்ததில்ல தெரியுமா அப்படி சொல்கிறீங்க. இனிமேல் என் கூட இருந்தால் நீ சந்தோஷமாக மட்டும் தாண்டி இருப்பேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் சால்வ் பண்ணி காரில் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ அப்படியே நீங்களும் சங்குக்கும் மாலை பீச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேவை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறேங்க. ஸோ அப்படியே பீச்சில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் தலையெல்லாம் கலைஞ்சாலும் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அந்த சன்செட்டில் அவ்வளோ ஆரஞ்சு கலராக, நீங்கள் ரொம்ப ஆரஞ்சாக அவ்வளோ அழகாக தெரியுறீங்க ஜங்கோட கணக்கு. அவர் அப்படியே அவரே மறந்து உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களை ஏமாத்தத்துக்கு தான் லவ் பண்ணுறோங்கிறத தாண்டி உங்களை மிஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜங்கா என்னாச்சு அப்படி பார்க்குறீங்க? நல்லா இல்லையா? கிளடி ரொம்ப அழகாக இருக்க, நிஜமாவா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜங்க் அவர் கண்ட்ரோல் இழந்து அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் லிப்ஸ் கிட்ட லிப்ஸு வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் சங்குக்கு தள்ளவே இல்லை, பிகாஸ் நீங்கள் தான் சங்குக்கு லவ் பண்ணுறீங்களே. ஸோ அப்படியே சங்குக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க லிப்பை பைட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அந்த கிஸ்ஸை அழகாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் சொங்க் மூச்சு விட முடியல சொங்க் அப்படி சொல்கிறீங்க. ஸோ சொங்க் அப்போ தான் பிரேக் பண்ணிவிட்டு, வயன் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாரு. ஐ லவ் யூ டூ சங்கா, எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டீங்கள, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்கள் கூடவே லைஃப்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா சரி என்ன பயம்? எங்கள் அப்பா நம்மளை பிரிச்சுட்டாருனா? உங்கள் அப்பாலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? ஆமாம். அப்புறம் என்னடி, நம்ம 2 பேர் தான் வாழப்போகிறோம், இதில் உங்கள் அப்பா மற்ற யாரும் முக்கியம் இல்லை அப்படி சொல்லிட்டு சங்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் சங்கு ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்கோட ஃபோனுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எடுத்து பார்த்தா அது சைலா டார்லிங் தான் இருக்குது. ஸோ ஜங்கு அதை பார்த்துட்டு, வயன் ஓகேடி எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீ வீட்டுக்கு போறியா? ஓகே ஜங்குக், நான் இங்கேருந்தே போய்க்கிறேன், நீங்கள் மீட்டிங் போங்க. இல்லடி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை ஜங்குக் பரவாயில்ல, நீங்கள் மீட்டிங் பாருங்கள், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக் உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் சீக்ஸில் பார்த்து பொடி பொண்டாட்டி, நீங்கள் பொண்டாட்டின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் மனசில் பிடிக்கும் எல்லாம் என் தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் என்னாச்சு ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை பேபி, நீ போய்ட்டு வா அப்படி சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஜங்கு உங்களுக்கு கேப் புக் பண்ணி அமுச்சு வச்சுருப்பாரு. ஸோ இதே சைடு சைலா தான் ஆஃபீஸில் இருக்கா. ஸோ ஜங்கு வந்துட்டு, சொல்லு பேபி என்ன ஃபோன் பண்ணியிருந்தேன்? ஜங்கு ஓகே, நம்ம மிஷனோட முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். என்னடி சொல்கிற? ஆமாம், நெக்ஸ்ட் வீக் நீ வயனை வந்து பொண்ணு கேட்கணும். வாட் நெக்ஸ்ட் வீக் கேட்கா? நீ தான் சொன்னேன் 2 மாதம் வெயிட் பண்ண சொல்லிட்டு. ஆமாம் ஜங்குக், ஆனால் 2 மாதம் கழிச்சு எனக்கு பர்த்டே வருது, 31th பர்த்டே. வேண்டாம், என் நல்ல அழகான பர்த்டே அன்றைக்கி இந்த நாராசமான விஷயம் நடக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நீ உங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வயனை பொண்ணு கேட்குறேன். என்ன பண்ணியாது நீ வயனை கல்யாணம் பண்ணுற இந்த மந்த்துக்குள்ளே, புரியுதா அப்படி சொல்லிட்டு சைலா சொல்கிறா. ஸோ ஜங்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ஜங்கு அவர் வீட்டில் போய்ட்டு உங்களை லவ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அவங்க ஃபோட்டோலாம் காமிக்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப க்யூட்டாக இருப்பீங்களா. ஸோ இதே சைடு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. ஸோ ஜங்கு கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. ஹலோ ஜங்குக்கா சொல்லுங்கள்,
வயன் நெக்ஸ்ட் வீக் நான் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரேன். என்னது பொண்ணு கேட்டு வரீங்களா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சோம் அவ்வளோதான். வயன் என்னடி பயந்துட்டுருக்க? நான் இப்போ தானே படிக்கிறேன், அதுக்குள்ளே இது கல்யாணம்? வயன் இல்லை, நீ ஆல்ரெடி இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறடி, உன்னை கேர் பண்ணிக்கோ யாரும் இல்லை, ஏன் எங்கே இருக்கணும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் வயன், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் வரேன். உங்கள் அப்பா ஒத்துக்கிறான், இல்லைனா உன் மண்டையை உடச்சி கூட்டிகிட்டு வரேன். சமுக்கு எங்கள் அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க, வேண்டாம். சரிடி நான் ஒன்றும் பண்ணல, நீங்கள் எதுவும் சொல்லாத, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சங்கு சொல்கிறாரு. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி 1 வீக் ஆகுது. இப்போ ஜங்குக்கோட அப்பா அம்மா எல்லோரும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம்? அப்போது உங்கள் அம்மா தான், ஐ மீன் ஜங்குக்கோட அம்மா தான், நான் தான் ஜான். என்ன அது? உங்கள் பொண்ணு வயனை என் பையன் ஜங்குக்கு பிடிச்சிருக்கான், அதனால தான் சம்மந்தம் பேசலான்ட்டு. அப்போது சைலா தான், அப்பா நல்ல வரனா தான் தெரியுது, வயனை எங்கேருந்து துரத்தி விடுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு, எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படி சொல்லிட்டு சைலா சொல்கிறா. உங்கள் அப்பாவும் ஓகே இந்த மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது, பிகாஸ் உங்கள் அப்பா உடனே ஓகே சொல்லிட்டாரு இல்லையா? ஸோ அவருக்கு எந்த கவலையுமே இல்லை, நீங்கள் அவரை விட்டு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே அவருக்கு யோசனை இல்லை. ஸோ அப்படியே நான் கல்யாண ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது. நீங்கள் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, பிகாஸ் உங்களுக்கு ஜங்குக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் சனா வீட்டில் தான் இருக்கீங்க. சனா உங்களை வெக்கப்பட வச்சுட்டே இருக்கா. வயன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்படி தானே கல்யாணி நீ அப்படி சொல்கிறா. போடி அப்படிலாம் சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. சரி கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கே போக போகிறீங்க? ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ்க்கா இல்லை வேறு எதுனாக்கா? போ அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இதே சைடு நீங்கள் ஜங்குக்கு மீட் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ 2 பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ், உங்களை அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா உள்ளே வந்துட்டு, வயன் அப்பா படிக்கிற வயசில் கல்யாணம்னு வந்து நின்றுட்டேன். அப்பா அது சரிம்மா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தானே பண்ணி வைக்கணும், அப்பாவோட கடமை. உன் பேரில் கொஞ்சம் சொத்து எழுதி வைக்கிறேன். அப்பா எதுக்கு அதெல்லாம்? வச்சுக்கோ, வெறுங்கையோட நீ போகக்கூடாது. சைலா இங்கே வா அப்படி சொல்லி சைலா கையில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சைன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறாரு. சைலா அதெல்லாம் ஸ்மிர்க் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கா. சொன்னீங்க அப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா நான் உங்களை விட்டு போக போகிறேன்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா வாய் எடுக்கிறதுக்குள்ளே சைலா வந்து, அப்பா கீழே வாங்க டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களோட இந்த மேரேஜில் உங்கள் அம்மா உங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே சைடுனா ஜங்குக்கும் ரெடி ஆகிட்ருக்காரு. அப்போ சைலா உள்ளே வந்துட்டு ஜங்குக்கு பேக்கப் பண்ணிக்கிறா. சைலா என்ன பண்ணுறேன், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்கட்டு ஜங்குக்கா, பா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, உன்னை இந்த மாதிரி என் கூட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் தலையெழுத்து என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ தானே நீ சொன்னேன். ஆமாம் எல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு ஜங்குக்கு, அதுதான் நமக்கு நல்லது ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரெடி ஆகிட்டு கீழே வந்து உட்காந்துட்டாரு மணமேடையில். ஸோ நீங்களும் அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வந்து உட்காருங்க, உங்களுக்கு எல்லாமே சனா தான் பண்ணுறா. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஜங்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்து ஒரு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஐயரும் தாலி எடுத்து தராரு. ஸோ அப்படியே ஒரு வழியாக அவங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜங்கோட அம்மாக்குனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பையன் ரொம்ப அழகாக இருக்கம்மா, இந்த கோல்டன் கலர் சாரியில் உன்னை மாதிரி ஒரு மருமக தான் என் பையனுக்கு கிடைக்க மாட்டானா நான் தேடிட்டு இருந்தேன், எப்படியோ நீ மருமகளாக வந்துட்டேன், இதுக்கப்புறம் என் பையன் வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிச்சிருவான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்கு தான் சாதிப்பேன், இவ சுத்த சாதிப்பேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நீங்கள் சங்குக்கு எல்லோரும் சொல்லிவிட்டு சங்கோட வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புறீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் அப்பா பார்க்குறப்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போய்ட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்கள் அப்பாவும் ஹக் பண்ணலான்னு வராரு. அப்போது சைலா கண்ணை காட்டுறா பண்ணாதீங்கன்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்பா நான் இதுக்கப்புறம் உங்களை எப்போ பார்ப்பேன்னு தெரியல, உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நான் எப்பவுமே உங்களை தான் நினச்சிட்ருப்பேன், நீங்கள் என்னை எவ்வளோ தான் வெறுத்தாலும் சரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவருக்கு என்ன தான் சைலா சொல்கிறது, ஐ மீன் உங்களை கட்டி பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் ஒரு கண்ணில் இந்த டியர்ஸ் தானே வருது. ஒரு பொண்ணாக அவருக்கு உங்கள் மேலே பாசம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படியே அவரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு வயன் பார்த்துருமா ஓகேவா, எதனாலும் அப்பா கிட்டே சொல்லு. சைலா கோவமாக வருது உங்ககிட்ட அவர் இப்படி பேசுகிறத பார்த்தோன்னே. சரிப்பா உடம்பு பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ ஜங்க் அப்படியே உங்கள் ஹேண்ட் சால்வ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு அவரோட மேன்ஷன் போகிறாரு. ஸோ ஓகேடா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களோட பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, ஏன் உங்கள் அப்பா உங்களை வெறுக்கிறாரு, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் இருந்து தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பார்ட் பார்த்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் புரியும். ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கடா. லைக்கும் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா. எனக்கு கமெண்ட்ஸ் வரவே மாட்டேங்குது, சும்மா சூப்பர்க்கா நல்லாயிருக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஓகே தான். பட் இருந்தாலும் எந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணும் ஸ்டோரியில் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேடா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பை.